வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்முடைய காணொலிக்காக நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. சில பேர் என்னங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னுடைய ஒரு அனலைஸ் தான் சொல்றேன். அது வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம வீடியோ பண்ண முடியும். நான் அஃபீஸில் வந்து எனக்கு வந்து தகவல் கிடைக்காது, ஓகேவா? அஃபீஸில் வந்து உங்க வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ மற்றபடி பத்திரிகை செய்திகள் வச்சு தான் நம்ம பேச முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா December 3 சிவகங்கை மாவட்ட செய்திகளில் வந்த ஒரு செய்தி. அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்டர்வியூ முடிந்தும் கண்டக்டர் டிரைவர் பணி இழுபறி அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஸோ உள்ளக்க வந்து நிறைய செய்தி போட்டிருக்காங்க. நமக்கு என்னது வந்து இப்போ தேவையான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அளவில் 8 மண்டலங்களில் முதற்கட்டமாக அது டிரைவர் கண்டக்டர் ஆகிய அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் முதற்கட்டமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க பாருங்க. முதற்கட்டமாக டிரைவர் கண்டக்டர் 2 லைசன்ஸ்களையும் வயிற்றுள்ளவருக்கு நிரந்தர பணியிடமும் வழங்கும் நோக்கி எழுத்து நேர்முகத்தை நடத்தி 1598 பேரை கண்டக்டர் டிரைவரா நியமிக்க அக்டோபரில் அந்த டேட்டு போல பேர் பட்டியலை தயாரித்து விட்டனர். ஆனால் இதுவரை நியமன உத்தரவு வழங்கவில்லை. அப்ப நமக்கு லாஸ்டா நடந்தது எப்ப அப்படின்னா, இந்த பார்ட்டிகள் வந்து லாஸ்ட் தேதி October 24. இவங்க வந்து அக்டோபர்லயே அந்த ஒரு பாதி லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு வந்து 3274னா அதுல ஒரு பாதிக்கு மேற்பட்டவங்க லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்தி போட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் கேட்கலாம், என்னங்க அது 3000 தான் நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க, பத்திரிகைகள் தவறுலா போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை மனசுல எழுதலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பத்திரிகை செய்தி வருது, அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து அடுத்ததா வந்த செய்தி. இது வந்து December 4, 5 நினைக்கிறேன். திருச்சியில ஒரு அமைச்சர் வந்து பேட்டியில வந்து இது சொன்னது. போக்குவரத்து துறையில் விரைவில் 3000 பேருக்கு வேலை வழங்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இது வந்து பாத்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விரைவில் 3000 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர், இவ்வாறு அவர் கூறினார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3000 பேர் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நடக்க வந்து பார்ட்டிக்கு நடக்க ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 3000 பேர் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. ஸோ இது வந்து வந்து December 3 வந்த செய்தி. இது அந்த அதுக்கடுத்து வந்த நாள் செய்தி. சரி, அது நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி. அப்போ வந்து 3000 போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். இதுல எந்த யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். ஸோ நிறைய பேர் குழப்பம் அடைய வேண்டாம். 3000 போஸ்ட் வந்து கன்ஃபார்மா எடுக்க போறாங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போதான் வரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பத்திரிகை செய்தியில வந்து தான் நம்ம பேச முடியும். அபிஷியலா வந்து தகவல் வரணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தா தான் உண்டு, சரிங்களா? அதுதானே எப்போ வரும் அப்படின்னா, வரத்தாசு போக போகுது, சரிங்களா? இந்த December இறுதிக்குள்ளாக, அதற்கு முன்பாக கூட வந்து 20க்குள்ளேயோ இல்ல 15ஆம் தேதிக்குள்ளேயோ வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பத்திரிகையில செய்தி பார்த்தோம். அது பணிச்சுமை அதிகமா இருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட 40,000க்கு மேல காலி பணிகள் இருக்கு. அப்போ வந்து இப்போ நிறைய பேர் ரூமர்ஸ் வந்து என்ன கிளப்புறாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து சரியா ஓட்டி பார்க்கற பார்ட்டிகள் வைக்க போறாங்களாமே அப்படின்னா ஒரு ரூமர்ஸ் கிளப்புறாங்க. அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் என்னங்க பண்ணலாம், ஏங்க டிலே ஆகுதுன்னா, இந்த 3000 போஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. அப்போ வந்து தேவைப்பட்டா கூட வேகன்சி ஃபில் பண்ணலாம். தேவைப்பட்டா இப்போ வந்து இப்போ பணிச்சுமை இருக்கு, இந்த மாதிரி நிறைய இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ணனால தேவைப்பட்டால் வந்து காலி பணிகள் எண்ணிக்கை அதிகரிக்க செய்து கூட ஒரு 1000 ஒரு 1500 வேகன்சியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான லாட் வந்து தனியா போடலாம், சரிங்களா? அப்பதான் வந்து தனியா வந்து மறுபடியும் நம்ம அடுத்த கிரேடர்ல இருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒவ்வொரு திருநெல்வேலிக்கு 27 வரைக்கும் வந்திருந்தது. அப்ப 25 வரைக்கும் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் அவங்க வண்டி சரியா ஓட்டாங்கன்னு பார்த்து அடுத்த செகண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லாமே தவிர கன்ஃபார்ம் செய்தி கிடையாது. அப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச செய்தி வந்து, நமக்கு நோட்டிபிகேஷன்ல 3000 வேகன்சி ஓட்டுறாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுவாங்க. வேகன்சி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? அப்போ வந்து நமக்கான வேலைவாய்ப்புக்கான அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வீட்டுக்கு தான் வரும், சரிங்களா? எப்படி வந்து செய்முறை தேர்வு இன்றைக்கு வீட்டுக்கு உங்களுக்கு போஸ்டல் லெட்டர் வந்ததோ அதே மாதிரி வீட்டுக்கு தான் வரும். இது வரைக்கும் யாருக்குமே வரல. அந்த ஒரு உண்மை செய்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் யாருக்கும் வரல. ஸோ இனிமேல் தான்
வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் போடுறேன். சில பேர் ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸை பார்த்துக்கிட்டு என்னையே கேட்டுட்டு இங்க பாருங்கன்னு சொல்றதுனால தான் இந்த வீடியோ போட்ட சூழ்நிலை வருது. சரிங்களா? நம்ம வந்து ஒரு ஆதார் இல்லாம சும்மா வந்து நானும் வீடியோ போடுறது ஆள் கிடையாது. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பத்திரிகை செய்தி வச்சு அந்த செய்தி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து திருச்சியில ஒரு நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் பேசியதான் கடைசி நம்ம வந்து இது போக்குவரத்துல 3000 பேருக்கு வேலை, அது கன்ஃபார்ம், அது மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இன்னும் ஒரு 5 நாளோ 10 நாளோ இன்னும் 2 நாளுக்குள்ள கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நம்ம அது உறுதியா சொல்ல முடியாது, எப்ப வேணா வரலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிச்சு எங்க கேஸ் போட்டிருந்தாங்களா, அது என்ன ஆச்சுன்னா கேஸ் போட்டவங்களுக்கு யாரா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தனியா ப்ராக்டிகல் வச்சு அவங்களுக்கு இருக்கான அவங்க கரெக்டா ஓட்டினா அவங்க லிஸ்ட்ல வருவாங்க. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல போயிருவாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா என்னையும் வந்து இந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண விடுங்க. நான் அந்த பிரைவேட்ல படிச்சோம்னா அப்படிதான் கேஸ் போட்டேங்க தவிர வேற எதுக்கும் கேஸ் போடல. அதை கொஞ்சம் நீங்க உள்ள வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ யாராருக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து ஒரு மறு வாய்ப்பு வச்சு செய்முறை தேர்வோ இன்டர்வியூ வச்சு அவங்களும் கரெக்டா ஓட்டிருக்கணும். அவங்க செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கலுக்கு வந்து மறுபடியும் கோர்ட்டு சொல்லி உள்ள போனாலும் கரெக்டா ஓட்டினா தான் அவங்களுக்கும் வேலை. சரிங்களா? ஸோ அதனால வந்து இது அந்த நோட்டிபிகேஷன் கேன்சல் ஆகாது. சரிங்களா? முன்ன பின்ன ஆனாலும் நமக்கான பணி வாய்ப்பு வந்து வெகு விரைவிலே வழங்குவாங்க. அதனால வந்து கொஞ்சம் பொறுமைக்காருங்க. நான் வந்து யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வந்தா நானே வீடியோ போடுவேன். நம்ம குரூப்ல வந்து உங்களுக்கு தெரியும் 8 ஜோனுக்கும் 8 குரூப் வச்சிருக்கோம். ஒவ்வொரு குரூப்லயும் 800-900 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து நமக்கு தெரியாம நடக்காது. அதனால நான் வந்தா நானே வீடியோ போடுவேன். கொஞ்சம் பொறுமைக்காருங்க. அனாவசியமா வந்து எனக்கும் கால் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு அபிஷியல் நியூஸ் வந்து நானே வீடியோ போடுவேன். நிறைய பேர் வந்து ஃபேக்காவே ஒரு ரூமர்ஸ் ஃபேக்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, நம்பாதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குரூப்ல அப்படி இப்படி பேசுறாங்கன்னா அந்த குரூப் விட்டு வெளியே வந்துருங்க. நான் வந்து கரெக்டான செய்தி வந்து நான் உங்களுக்கான தகவலை தெரிவிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.